எபிசோட் 611. கல்கி டாக்டர் அறையை நோக்கி சென்றபோது அவளின் போன் அடிக்க ஆரம்பித்தது. இந்த தடவை யார் கூப்பிடுறது? இப்ப எங்கிருந்து பிரச்சனை வர போகுதோ என்ற நினைவுடன் தான் அந்த கல்கி போனை எடுத்தாள். போனை எடுத்த பார்த்தவுடன் கல்கியின் மனதிலிருந்த குழப்பம் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியது. அதில் முன்னர் அழைத்த பிரைவேட் நம்பர் என்பது மட்டும்தான் இருந்தது. இவங்களுக்கு வேற வேலையே இல்ல போல. இருக்கிற பிரச்சனைய பெருசாக்க அப்பப்போ இப்படி போன் போட்டு வேற தொல்லை பண்றாங்க என நினைத்து கொண்டே போனை ஆன் செய்தாள். மறுமுனையில் அவள் முன்னர் கேட்ட அந்த நடுத்தர வயது பெண்மணியின் குரல்தான் கேட்க தொடங்கியது. என்ன கல்கி, உனக்கு திறமை இருக்கிறதால எல்லாரையும் காப்பாத்திடலாம்னு நினைக்கிறியா? ஆனா இந்த தடவை அது நடக்காது. கிருஷ்ணமூர்த்தி நிலைமை எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என கேலியாக அந்த குரல் சொன்னது. அதை கேட்ட கல்கியோ மிகவும் குழம்பி போனாள். இவங்களுக்கு இங்க நடக்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அப்பப்போ போன் போட்டு நம்மள குழப்பிட்டு இருக்காங்க என நினைத்து கொண்டவள், சரி இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்காக எனக்கு போன் போட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க என வரிசையாக கேட்க தொடங்கினாள். அதற்கு அந்த பெண் குரலோ, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உனக்கு இருக்கிற பிரச்சனையை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இந்த பிரச்சனை தீராது என கேலியாக பேச ஆரம்பித்தது. அதை கேட்டு மிகவும் எரிச்சல் அடைந்த கல்கி எந்த பதிலும் சொல்லாமல் போனை கட் செய்து விட்டாள். இருந்தாலும் அவள் மனதிலிருந்த குழப்பம் பல மடங்கு அதிகரித்தபடியே இருந்தது. இந்த குரலை கேட்டா அப்படியே எங்க அம்மாவோட வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஆனா அம்மா எதுக்காக இப்படி என்ன கேலி பண்ணி பேசணும்? ஒருவேளை அவங்க உயிரோட இருந்தா நான் இந்த பிரச்சனையில இருக்கிறத பார்த்து உதவி பண்றதுக்கு தானே வந்திருக்கணும் என கல்கி நினைத்து கொண்டாள். இந்த எண்ணங்களும் மனதில் சேர்ந்து அவளை குழப்ப மிகவும் வருத்தமாக நேரத்தை போக்க தொடங்கினாள். அப்பொழுது அவளை சந்திப்பதற்காக அந்த பிரதீப் வந்து சேர்ந்தான். அவனின் முகத்தை பார்த்தவுடன் கல்கிக்கு சற்று உற்சாகம் ஏற்பட்டது. என்ன பிரதீப், நான் சொல்ற வேலையெல்லாம் நல்லபடியா நடக்குதா? இந்த ஹாஸ்பிட்டல்ல பாதுகாக்கிறதுக்கு தேவையான ஏற்பாடுகள் பண்ணிட்டியா என கேட்க அவனும், அதெல்லாம் நேத்துல இருந்து நடந்துட்டு தான் மேம் இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல்ல நமக்கு தெரியாம யாரும் நுழையவும் முடியாது, யாரும் வெளியே போகவும் முடியாது. யாருக்குமே சந்தேகம் வராத வகையில அந்த ஏற்பாடு எல்லாத்தையும் நான் பண்ணியிருக்கேன். முக்கியமா கிருஷ்ணமூர்த்தி சார் ரூம்குள்ள யாருமே போக முடியாது என உற்சாகமாக சொன்னான். அதை கேட்ட கல்கியும், நல்லதுதான், இது எல்லாத்துக்குமே சீக்கிரமா தேவை வரப்போகுது. எதிரிகள் எல்லோருமே நம்மள தேடி வர போறாங்க என சொன்னாள். அதற்கு பிரதீப்பும், நானும் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். அப்படி யாராவது வந்தா இருந்த இடமே தெரியாம அழிஞ்சு போயிடுவாங்க என உறுதியாக சொன்னான். மேலும் பிரதீப், சாரோட நிலைமை எப்படி இருக்கு? அவர் பிழைச்சுக்குவாரா என ஆர்வமாக கேட்டான். அதற்கு கல்கியோ, அவர் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிதான். இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அவரோட உயிரை உடம்புலயே நிறுத்தி வைக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச எல்லா வேலையும் பாக்குறேன் என சொல்லிக்கொண்டே சென்றாள். அதை கேட்ட பிரதீப்போ, அந்த நம்பிக்கை உங்க மேல எனக்கு ரொம்ப இருக்கு. முடிஞ்ச அளவு சார காப்பாத்த பாருங்க. என்ன உதவி வேணாலும் என கேளுங்க என சொன்னான். சிறிது நேரம் ஹாஸ்பிட்டலில் இருந்த கல்கி மீண்டும் கிருஷ்ணமூர்த்தியை சென்று கவனித்தாள். அதன் பிறகு மாலை நேரத்தில் வீட்டிற்கு திரும்பி செல்ல ஆரம்பித்தாள். இப்பொழுதும் அவள் மனதில் இருந்த குழப்பம் சிறிதளவு கூட தெளியவில்லை. முதல்ல அந்த பிரைவேட் நம்பர் யாருன்னு நாம கண்டுபிடிப்போம் என நினைத்தவள் தனது லேப்டாப்பை எடுத்து நோண்ட ஆரம்பித்தாள். அதில் அந்த நம்பரை போட்டு தனது ஹேக்கிங் முறைகளை பயன்படுத்தி தொடர்ச்சியாக வேலை செய்தபடி இருந்தாள். நேரம் போவதே தெரியாமல் இரவு 8 மணி வரை வேலையை தொடர்ந்தாள். அந்த சமயத்தில் அங்கே விஜய் வந்தான். அவனை கண்டவுடன் இவளுக்கு எப்பொழுது ஆறுதல் ஏற்படும். ஆனால் இந்த முறை குழப்பம்தான் அதிகமாக ஏற்பட்டது. அவனோ கல்கிக்கு அருகே வந்து பேச ஆரம்பித்தான். கல்கி, ஹாஸ்பிட்டல்ல நிலைமை எப்படி இருக்கு? கிருஷ்ணமூர்த்தி பொழைச்சுக்குவாரா என கேட்க அவளும், அதெல்லாம் நல்லாதான் இருக்கு, நிச்சயமா அவர் பொழைச்சுக்குவாரு என வெறுப்பான குரலில் சொன்னாள். அதை கேட்ட விஜயும் குழப்பமாக, கல்கி, நீ ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கேன்னு மட்டும் எனக்கு தெரியுது. அது என்னன்னு தெரிஞ்சா நானும் உனக்கு உதவி பண்ணுவேன். அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரவும் வழி சொல்லுவேன். ஆனா நீ அதையும் சொல்லாம ஏன் இப்படி தனியா கஷ்டப்படுற என கேட்டான். அதற்கு கல்கியோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படியே இருந்தாலும் நான் சரி பண்ணிக்குவேன். இதுல நீங்க எந்த உதவியும் பண்ண வேண்டாம் என சொன்னாள். அதை கேட்ட விஜய் மனதில் வருத்தம்தான் அதிகரித்தது.
இந்த கல்கி ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றாளோ? நம்ம கிட்ட கோபப்பட எந்த அவசியமும் கிடையாதே என சில கணங்கள் நினைத்து கொண்டான். பின்னர், கல்கி வா, நாம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம், குழந்தைகளும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க என சொன்னான். ஆனால் கல்கியோ, இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை எல்லாத்தையும் முடிச்சிட்டு நானே வரேன் என சொன்னாள். இருந்தாலும் விஜய் விடாமல், கல்கி நீ வா, முதல்ல சாப்பிடு, அப்பதான் எல்லாமே சரியாகும் என்றபடி அழைத்து சென்றான். அவளும் வேறு வழியின்றி சென்று குழந்தைகளுடன் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள். அவள் சாப்பிட்டு முடித்து வந்த பிறகும் லேப்டாப்பை எடுத்து வைத்து தனது வேலையை தான் தொடர்ந்தாள். அந்த நம்பரை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாக இருந்தது. என்னதான் கல்கி புகழ்பெற்ற ஹேக்கராக இருந்தாலும் அந்த எண்ணின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க அவளால் இயலவில்லை. விஜய் மீண்டும் வந்து கல்கியை உறங்குவதற்காக அழைத்தான். ஆனால் அவள் முடியாது என்று சொல்லிவிட அவன் குழந்தைகளை அழைத்து படுக்க வைத்து அவனும் படுத்து உறங்க ஆரம்பித்தான். இரவு நீண்ட நேரத்திற்கு பிறகு கல்கிக்கும் உறக்கம் வந்தது. இந்த நம்பரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, தூக்கமும் ரொம்ப அதிகமா வருது, இப்ப போய் தூங்க வேண்டியதுதான், மத்த வேலை எல்லாத்தையும் காலையில பாத்துக்கலாம் என நினைத்து கொண்டே உறங்குவதற்காக தனது அறையை நோக்கி சென்றாள். அங்கு விஜயும் குழந்தைகளும் படுத்திருப்பதை கண்டு இவளும் ஒரு மூலையில் அமைதியாக படுத்து கொண்டாள். ஆனாலும் உறக்கம் வராமல் நீண்ட நேரம் விழித்திருந்தாள். பின்னர் மிகவும் கடினப்பட்டு தன் கண்களை மூடினாள். முன்பு எல்லாம் உறங்கும் விஷயத்தில் கல்கி என்றுமே குறை வைத்ததில்லை. படுத்தவுடன் அடுத்த சில நொடிகளில் உறங்கி விடுவாள். ஆனால் இப்பொழுது உறங்குவதே மிகவும் கடினமான வேலையாக மாறி போனது. கிருஷ்ணமூர்த்தி அண்ணாவோட இந்த நிலைமைக்கு யார்தான் காரணமா இருப்பாங்க? யாரையும் கண்டுபிடிக்க முடியல. அவரோட உடல்நிலையும் தினமும் மோசமாயிட்டே தான் போகுது, பிரச்சனையும் அதிகமாயிட்டே வருது என பலவாறு நினைத்து வருத்தப்பட்டாள். மேலும் விஜய்க்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்பந்தம் இருக்குமா என்ற குழப்பமும் அதிகமாக ஏற்பட்டது. நான் இத பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சா கேள்விப்படுற ஒரு பேரு யோகராஜ், இன்னொரு பேரு விஜய். இப்படி இருந்தா நான் என்னதான் பண்றது? ஒருவேளை விஜய் தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருப்பாரா என்ன நினைத்தாள். அந்த நினைவு வந்தவுடன் அவள் முகத்தில் அதிகப்படியான நடுக்கம் பரவியது. இல்ல, அப்படி மட்டும் இருக்க கூடாது. அண்ணனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வர்றதுக்கு அவர் மட்டும் காரணமாய் இருந்தா என்னால தாங்கவே முடியாது என பல முறை மனதில் சொல்லிக் கொண்டாள். இவ்வாறு பல எண்ணங்களால் தவித்த கல்கி நீண்ட நேரம் கழித்து உறங்க ஆரம்பித்தாள். அந்த சூழ்நிலையில் விஜய்க்கு திடீரென விழிப்பு வர எழுந்து தனது குழந்தைகளையும் கல்கியையும் ஒரு கணம் பார்த்தான். அவனுக்கு மனதில் ஏதோ வேதனை எடுக்க ஆரம்பித்தது. இந்த கல்கி நம்மள கஷ்டப்படுத்ததான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த கிருஷ்ணமூர்த்திக்கு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு நாம என்ன பண்றது? அதுக்கு நாம தான் காரணம்னு நினைக்கிறாளோ, நம்மளதான் தப்பானவன்னு நினைக்கிறாளோ என்னமோ என சில கணங்கள் நினைத்தான். பின்னர் மெதுவாக சென்று பால்கனிக்கு அருகே இருந்து வெளியே வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். உறக்கம் வராததால் மனது குழம்பி கிடக்க நீண்ட நேரத்தை அவ்வாறே கழித்தான். அப்பொழுது சிறிது நேரத்தில் கண்களை திறந்து கல்கியும் விஜயின் நடவடிக்கைகளை கண்டு குழம்பினாள். நம்மள மாதிரியே அவரும் குழப்பத்துல இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அது என்ன குழப்பமா இருக்கும்? அதுக்கு காரணம் யாரா இருப்பாங்க என சில கேள்விகளும் கல்கியின் மனதில் எழுந்தது. இப்படி நீண்ட நேர விழிப்பில் அன்றைய தினம் இரவை கழித்தவள் மறுநாள் நீண்ட நேரம் கழித்துதான் எழுந்தாள். பின்னர் வழக்கம் போல் கிளம்பி மருத்துவமனைக்கு செல்ல தொடங்கினாள். இன்றைய தினம் அவளுக்காக பிரதீப் காத்து கொண்டிருந்தான். கல்கி உள்ளே நுழைந்ததும் பிரதீப் அவசரமாக வந்து பேச ஆரம்பித்தான். இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? நம்ம சாருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் அவரோட டிரைவர் தானா. அவன் குடிச்சிட்டு வந்ததாலதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. போலீஸும் அதை காரணமா வச்சு இந்த கேஸ முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க என பரபரப்பாக வார்த்தைகளை உதிர்த்தான். அதை கேட்ட கல்கியோ, பிரதீப், இது சம்பந்தமான விஷயம் எனக்கு நேத்தே தெரியும். நான் அந்த இன்ஸ்பெக்டர் அரவிந்த் கிட்ட பேசிட்டு தான் போனேன் என சொன்னால் உடனே பிரதீப் குழப்பமாக, என்ன சொல்றீங்க? உங்களுக்கு இத பத்தி தெரிஞ்சிருந்தாலும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. இதுல ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலையா? எல்லாரும் சேர்ந்து உண்மைய மறைக்க பாக்குறாங்க. எனக்கு இன்னும் சந்தேகமா தான் இருக்கு என காட்டமாக சொன்னான். கல்கியோ, உனக்கு சந்தேகம் மட்டும்தான் வந்திருக்கு, ஆனா என்னால உறுதியா சொல்ல முடியும், எல்லாரும் உண்மைய மறைக்கிறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க என சொன்னாள். உடனே பிரதீப் குழப்பமாக விழிக்க கல்கி சற்று விளக்கமாக பேச ஆரம்பித்தாள்.
நேற்றைய தினம் நடந்த விஷயங்களை அவனிடம் தெளிவாக சொன்னாள். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த இன்ஸ்பெக்டர் அரவிந்த் தான். அவர் இந்த கேஸ பத்தி முதல்ல ஒரு நாள் ஒரு மாதிரி பேசினார், அடுத்த நாள் வந்து அப்படியே மாத்தி பேசினாரு. இதுதான் என்னோட சந்தேகத்துக்கு முக்கிய காரணம். அவருக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, அவங்க கிட்ட விசாரிச்சா நமக்கு உண்மை தெரிய வரும் என சொன்னாள். இதை கேட்டவுடன் பிரதீப் முகத்தில் சற்று அதிர்ச்சி ஏறியது. நான் நினைச்சது சரிதான். நிச்சயமா யாரோ பிளான் பண்ணிதான் இத பண்ணி இருக்காங்க. நாம இத முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இன்ஸ்பெக்டரை பிடிச்சு 4 போட வேண்டியதை போட்டா உண்மை தானா வெளியே வந்துடும். கொஞ்சம் பொறுங்க, நான் போய் விசாரிச்சுட்டு வரேன் என சொல்லிவிட்டு கிளம்பினான். ஆனால் கல்கியோ பிரதீப்பை விடவில்லை. பிரதீப் கொஞ்சம் இரு, இது நாம கோவப்பட வேண்டிய நேரம் கிடையாது. தந்திரமா விஷயத்த டீல் பண்ணணும், அப்பதான் நாம நினைக்கிறது எல்லாமே நடக்கும் என சொல்லி அவனை கட்டுப்படுத்தினாள். பிரதீப்பும் சரி இப்ப என்ன பண்ணலாம் என கேட்க அவளோ ஒரு தடவை அந்த அரவிந்த் கிட்ட போன்ல பேசி பாக்குறேன். ஒருவேளை அவர் எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டா நமக்கு நல்லதுதான். அவருக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும் என சொன்னாள். பிரதீப்பும் சற்று பொறுமையாக சரி நீங்க பேசி பாருங்க, ஆனா வேலை நடக்கலனா நான் என்னோட வேலையை காட்டுவேன் என சொன்னான். கல்கியும் தலையை அசைத்தபடி அரவிந்தின் எண்ணுக்கு அழைத்தாள். அவரும் சில கணங்களில் போனை எடுத்து ஹலோ யார் பேசுறது என கேட்க கல்கியோ நான் தான் கல்கி பேசுறேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என சொன்னாள். அவரும் சொல்லுங்க மேடம், நான் ஏதாவது உதவி பண்ணணுமா, இல்ல ஏதாவது அவசர உதவி தேவை இருக்கா என கேட்க அவளோ இந்த மாதிரி நடிக்கிறதெல்லாம் இப்ப வேண்டாம், நாம கொஞ்சம் பிராங்கா எல்லாத்தையும் பேசலாம் என சொன்னாள். இன்ஸ்பெக்டர் அரவிந்தோ எதுவும் புரியாதது போல பேச ஆரம்பித்தார். என்ன சொல்றீங்க, நாம 2 பேரும் பேசிக்க என்ன இருக்கு, நான் தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேனே என சொன்னார். அதற்கு கல்கியோ இந்த மாதிரி நடிக்கிறத முதல்ல நிறுத்துங்க. இந்த கேஸ நீங்க நல்ல விதமா தான் டீல் பண்ணீங்க, ஆனா அடுத்த நாள் வந்து இதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசி இப்ப இந்த கேஸையே சீக்கிரமா க்ளோஸ் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இத பத்தி எல்லாம் தப்பு சொல்லல, உங்களை யாரோ இப்படி பண்ண சொல்றாங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. கேஸ முடிக்கணும்னா தாராளமா முடிங்க, ஆனா உங்களை இப்படி பண்ண சொன்னது யாரு? அவங்க பேரை மட்டும் சொல்லிட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, உங்களை நான் தொல்லை பண்ணவே மாட்டேன் என சொன்னாள். அதை கேட்ட அரவிந்தும் சில கணங்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார். பின்னர் மேடம் நீங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஈஸ்வரமூர்த்தி குடும்பம், அவினாசிலிங்க குடும்பம் 2மே உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. நீங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும்னு எனக்கும் தெரியும். ஆனா உங்க நலத்துக்காக ஒரு விஷயத்த சொல்றேன். இத பத்தி இனிமே நீங்க எந்த வேலையும் செய்யாதீங்க, என்கிட்டயும் கேட்காதீங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது என சொன்னார் இன்ஸ்பெக்டர் அரவிந்த். அதற்கு கல்கியோ இந்த மாதிரி பயமுறுத்துற வேலை எல்லாம் வேண்டாம், நீங்களா சொல்லிட்டா உங்களை நான் எதுவும் பண்ண மாட்டேன். நானா கண்டுபிடிச்சா முடிவு ரொம்ப பயங்கரமா இருக்கும் என மிரட்டும் குரலில் சொன்னாள். அதற்கு அரவிந்தோ மேடம் எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது, எனக்கு தெரிஞ்ச உண்மைகளை வச்சுதான் நான் இந்த கேஸ முடிக்கிறேன். இதுக்கு மேல நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, தேவையில்லாம என்ன தொல்லை பண்ணாதீங்க என ஒரே மூச்சாக சொன்னார். அதை கேட்டவுடன் கல்கிக்கு கோபம் பயங்கரமாக வர தொடங்கியது. எபிசோட் 612. இன்ஸ்பெக்டர் அரவிந்திடம் கல்கி என்ன தைரியத்துல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்க பின்னாடி இருக்கிறது யாரு? அதை மட்டும் சொல்லிட்டு போனை வைங்க, இல்ல அவ்வளவுதான் என கத்தினாள். அதற்கு அந்த அரவிந்தோ என் பின்னாடி யாருமே கிடையாது, என்னோட டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்கு. நான் இந்த கேஸ டீல் பண்றது உங்களுக்கு பிடிக்கலனா கோர்ட்ல மனு போடுங்க, அங்க போய் பேசுங்க. ஒருவேளை வேற ஆளை வைக்கணும்னாலும் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் விட்டுட்டு தேவையில்லாம என்ன திட்டிட்டு இருக்காதீங்க என சொல்லிவிட்டு கல்கியின் பதிலுக்கு காத்திராமல் அவர் போனை வைத்தார். அருகே இருந்த பிரதீப்புக்கு கல்கி என்ன பேசுகிறாள் என்பது தெளிவாக புரிந்திருந்தது. உடனே அவன் இதுக்குதான் நான் சொன்னேன், நானே இதை நேரடியா பாத்துக்கிறேன்னு, ஆனா நீங்க தான் கேட்கவே இல்லை என கல்கியிடம் எரிச்சலாக சொன்னான். அதற்கு கல்கியோ கொஞ்சம் பொறு பிரதீப், இந்த பிரச்சனையை நாம பொறுமையாதான் பார்க்கணும், அவரை அடிச்சு விசாரிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது என சொன்னாள். அப்பொழுது திடீரென ஒரு நர்ஸ் கல்கி இருந்த அறையை தேடி ஓடி வந்தாள். உடனே கல்கியும் என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா என கேட்க அவளோ மேடம் சாரோட ஐசியூ ரூம்ல ராமச்சந்திரன் ஐயா போய் கதவை பூட்டிக்கிட்டாரு. இப்ப அவருக்கு மருந்து கொடுக்க வேண்டிய நேரம், எவ்வளவு தட்டினாலும் கதவை திறக்கல
என சொன்னாள். உடனே கல்கியும், என்னாச்சு, அப்பா இதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு என நினைத்தபடி அந்த கிருஷ்ணமூர்த்தி இருக்கக்கூடிய அறையை நோக்கி ஓடினாள். அப்படி செல்லும் பொழுது அவள் மனதில் பதட்டம் ஏற ஆரம்பித்தது. ஏனெனில் ராமச்சந்திரன் தனது நேரத்தின் பெரும்பான்மையை கிருஷ்ணமூர்த்தியுடன் தான் கழித்து வந்தார். ஆனால் இது போன்று அவர் எப்பொழுதும் நடந்து கொள்வதில்லை. இன்று வித்தியாசமாக நடந்து கொள்வதற்கும் காரணம் கல்கிக்கு தெரியவில்லை. அவளும் அந்த ஐசியு அறைக்கு வந்து பார்த்தபோது அதன் கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருப்பதை உணர்ந்தாள். வெளியே சில நர்ஸ்கள் கதவை தட்டுவதற்கு முயற்சி செய்தபடி இருந்தார்கள். அவர்களை கண்ட கல்கியோ, நீங்க யாரும் தேவையில்ல, நான் கதவை திறக்கிறேன், எல்லாரும் போய் உங்க வேலையை பாருங்க என சொல்லி அனுப்பி வைத்தாள். அவர்கள் சென்றவுடன் கல்கியும் பிரதீப்பும் சேர்ந்து கதவை தட்டி பார்த்தார்கள். உள்ளே இருந்து எந்த சத்தமும் வரவில்லை. கல்கியோ, அப்பா, நான் தான் கல்கி வந்திருக்கேன், சீக்கிரமா கதவை திறங்க, அண்ணாவுக்கு மருந்து கொடுக்க வேண்டிய நேரம் இது, நீங்க இப்படி எல்லாம் பண்ணலாமா என கேட்டாள். அதற்கு ராமச்சந்திரனோ எந்த பதிலும் சொல்லவில்லை. அருகில் இருந்த பிரதீப்போ, ஒருவேளை ஐயாவும் மயக்கம் போட்டுட்டார் போல, அதனாலதான் எந்த சத்தமுமே வரல என சொன்னான். இருந்தாலும் கல்கி நம்பிக்கையை இழக்காமல் கதவை தட்டியபடியே இருந்தாள். அப்பா, இப்படி எல்லாம் நீங்க நடந்துகிட்டா இங்க பிரச்சனை தான் அதிகமாகும், அண்ணாவை காப்பாத்த வாய்ப்பு குறைஞ்சு போய்கிட்டே இருக்கு, தயவு செஞ்சு புரிஞ்சுகிட்டு கதவை திறங்கப்பா என மீண்டும் கேட்டாள். அதற்கு ராமச்சந்திரன் எந்த பதிலும் சொல்லவில்லை. அதை கண்ட கல்கியின் குழப்பம் மேலும் அதிகரித்தது. இறுதியாக, பிரதீப், சீக்கிரமா இந்த கதவை உடைக்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணலாவா என சொல்லிவிட்டு வேகமாக கதவை மோதுவதற்காக சென்றார்கள். அப்பொழுது மெதுவாக கதவு திறக்கும் சத்தம் கேட்டு இருவரும் தங்களை சுதாரித்துக் கொண்டு நின்றார்கள். கதவு திறக்க அங்கே ராமச்சந்திரன் மிகவும் வருத்தமான நிலையில் நின்றார். அவரின் கண்கள் தொடர்ச்சியாக கண்ணீரை கொட்டியபடியே இருந்தது. கல்கி உள்ளே நுழைந்தவுடன் கதவை சாத்திவிட்டு, அப்பா என்னாச்சு, எதுக்காக இப்படி பண்ணீங்க என சற்று எரிச்சலாக கேட்க, அவரோ, கல்கி, கிருஷ்ணமூர்த்தி இறந்துட்டாமா, நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாமா என சொல்லிவிட்டு கதற ஆரம்பித்தார். மிகவும் திடமாக இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் இப்பொழுது தடுமாறி மயங்கி விழும் நிலைக்கு சென்றார். கதறிக்கொண்டே கீழே விழுந்தார். அந்த சமயத்தை பிரதீப் வேகமாக கையாண்டான். ராமச்சந்திரனை தனது 2 கைகளாலும் பிடித்து அருகே இருந்த சேரில் அமர வைத்தான். அதற்குள் கல்கியோ கிருஷ்ணமூர்த்தியை கவனிப்பதற்காக சென்றாள். ராமச்சந்திரன் சொன்னது உண்மைதான். கிருஷ்ணமூர்த்தியின் மூச்சு அப்படியே நின்று போயிருந்தது. மேலும் அந்த மருத்துவ உபகரணங்களில் எந்த சிக்னலும் இல்லை. ஒரே ஒரு கோடு மட்டும் தான் இருந்தது. இதுவும் அவரின் இறப்பை உறுதி செய்தது. கல்கியோ பெரு அதிர்ச்சி அடைந்தாள். அவளுக்கு கவலையும் மிக அதிக அளவில் வந்தது. இருந்தாலும் எதையும் வெளிக்காட்டாமல் வேகமாக செயல்பட தொடங்கினாள். கிருஷ்ணமூர்த்திக்கு இதயத்தில் அழுத்தத்தை கொடுத்து அவரின் வாயில் மேல் வாய் வைத்து ஊதி அவருக்கு முதலுதவி செய்ய ஆரம்பித்தாள். எந்த வகையிலாவது அவரை பிழைக்க வைத்து விட வேண்டும் என்பதில் கல்கி உறுதியாக இருந்தாள். அங்கு நடந்தவற்றை கண்ட பிரதீப் கூட துடித்து போனான். அவனுக்கு வருத்தம் அதிகமாக வந்தது. இந்த சின்ன வயசுலயே நம்ம பாஸுக்கு இப்படி ஆயிடுச்சு, எதனால இப்படி ஆச்சு, இத பண்ணது யாரு என பல கேள்விகள் அவன் மனதில் எழுந்தது. ராமச்சந்திரன் சத்தம் போட்டு அழ ஆரம்பித்தார். அவரின் சத்தம் வெளியே கேட்காமல் இருப்பதற்காக கல்கி பிரதீப்பை பார்த்து, சீக்கிரமா கதவை போட்டு, இங்க நடக்கிறது வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம் என சொன்னாள். உடனே அவனும் வேகமாக செயல்பட்டு அந்த கதவை உள்பக்கமாக பூட்டிக் கொண்டான். இப்பொழுது ராமச்சந்திரன் அழுகை மேலும் அதிகரித்தது. எனக்கு அவன்தான் கொள்ளி வைக்க இருந்தா, அந்த உரிமையை நான் அவனுக்கு மட்டும் தான் கொடுத்திருந்தேன். ஆனா இப்ப எனக்கு முன்னாடி அவன் போயிட்டானே, ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குதோ, என்னோட புள்ள என்னை விட்டுட்டு இப்படி போயிட்டானே, மொத்தமா போயிட்டானே என பலவாறு புலம்பிக் கொண்டு கதறி அழுந்தார். கல்கியோ பல வழிகளை பயன்படுத்தி கிருஷ்ணமூர்த்திக்கு உயிர் கொடுக்கும் முயற்சிகளில் தீவிரமாக இறங்கி இருந்தாள். கிருஷ்ணமூர்த்தியின் உடலில் மின்சாரத்தை செலுத்தி கூட அவள் முயன்று பார்த்தாள். இதய துடிப்பு மீண்டும் வந்துவிடுமா என சோதித்தாள். ஆனால் எதுவும் வேலைக்காகவில்லை. கிருஷ்ணமூர்த்தியின் உடல் எந்தவித மாற்றங்களும் இன்றி அப்படியே கிடந்தது. கல்கியால் இதை ஜீரணிக்கவே முடியவில்லை. ஒரு டாக்டர் எனும் நிலையை கடந்து ஒரு தங்கை எனும் முறையில் அவரை பிழைக்க வைக்க அதிகமாக ஆசைப்பட்டு தனது திறமைகளை மொத்தமாக காட்டினாள். கல்கி, நீ இந்த உலகத்திலேயே சிறந்த டாக்டர். ஆனாலும் உன்னால உன் அண்ணனை காப்பாத்த முடியலையே. நீ என்னதான் மெடிக்கல் படிச்சியோ, உன்னை மீறி எப்படி அவன் இறந்தான்
என பலவாறு புலம்பிக் கொண்டே ராமச்சந்திரன் பலமாக கதறினார். அந்த சமயத்தில் பிரதீப்பின் கண்களும் கண்ணீரை அதிகமாக கொட்டியது. அவனும் முற்றிலும் உடைந்து போன நிலையில்தான் இருந்தான். ஆனாலும் ஒரு கையால் ராமச்சந்திரனை பிடித்து கட்டுப்படுத்தபடியே அமைதியாக இருந்தான். கல்கியோ எதை பற்றியும் கவலைப்படாமல் தனது முயற்சிகளை தொடர்ந்து கொண்டே இருந்தாள். ஏறத்தாழ அரை மணி நேரம் சென்ற நிலையிலும் அவள் தனது முயற்சியிலிருந்து பின்வாங்கவில்லை. நிலைமையை தெளிவாக உணர்ந்து கொண்ட பிரதீப் ஒரு கையால் கல்கியை பிடித்து தேற்ற ஆரம்பித்தான். போது நிறுத்துங்க, இனிமே யார் வந்தாலும் அவரை காப்பாற்ற முடியாது, அவர் அமைதியா தூங்கட்டும் என சொல்லி கல்கியின் ஒரு கையை பிடித்து இருந்தான். இல்ல, என்னால அண்ணாவை காப்பாற்ற முடியும், கொஞ்ச நேரம் மட்டும் இருங்க என சொல்லிவிட்டு தனது முயற்சிகளை தொடர முயன்றாள். கல்கி ஒரு டாக்டர் எனும் நிலையை மறந்து ஒரு சாதாரண தங்கையாக அந்த இடத்தில் பேசுகிறாள் என்பது பிரதீப்பிற்கு புரிய, வேண்டாம், யாராலையும் இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது, நம்ம எல்லாரையும் விட பெரிய டாக்டர் இந்த விஷயத்துல பெரிய தப்பு பண்ணிட்டாரு என சொல்லி கல்கியை கட்டுப்படுத்த திரும்பி அழைத்தான். இப்பொழுது மொத்த நம்பிக்கைகளும் உடைந்து போன நிலையில் கல்கி கதரை அழ ஆரம்பித்தாள். அண்ணா, அண்ணா, என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே அண்ணா, அண்ணா என பலமாக கதறினாள் கல்கி. தனது அப்பாவை விட அதிகமான துயரத்தை வெளிக்காட்டி நீண்ட நேரம் அழுது கொண்டே இருந்தாள். பிரதீப்பின் கண்களும் கண்ணீரை கொட்டியது. சிறிது நேரம் சென்ற பிறகு பிரதீப் வருத்தமான குரலில், இப்ப என்ன பண்ணலாம், நாம் அடுத்து இந்த விஷயத்த வெளியே சொல்லி ஆகணுமே என சொன்னான். கல்கியோ, இல்ல, இத சொல்ல வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருப்போம் என சொன்னாள். அவள் சொல்வதை கேட்டு பிரதீப் மற்றும் ராமச்சந்திரனுக்கு அதிர்ச்சிதான் அதிகமாக வந்தது. பிரதீப்போ, பாஸ் ஏற்கனவே இறந்துட்டார், இனிமே நாம என்ன பண்ண முடியும் என விரக்தியாக கேட்டான். அவர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் மருத்துவமனையை சார்ந்த உயர்ந்த அதிகாரியும் அவருடன் ஒரு நர்ஸும் கதவை தட்டியபடியே இருந்தார்கள். கல்கியும் சற்று நிதானம் அடைந்து அடுத்து என்ன செய்யலாம் என சிந்தித்தபடியே கதவை திறந்தாள். உள்ளே அந்த மருத்துவ அதிகாரி நுழைந்தவுடன் கல்கியின் முகத்தை பார்த்தார். அவள்தான் இந்த மருத்துவமனையின் சொந்தக்காரி என்பதும் புரிந்தது. ஆகவே சற்று மரியாதையாக பேச ஆரம்பித்தார். மேடம், என்னாச்சு என்றபடியே அங்கே இருந்தவர்களையும் அந்த மருத்துவ கருவிகளையும் பார்க்க அவருக்கு நிலைமை புரிந்துவிட்டது. மேடம், சாரி மேடம், இப்படி நடக்கும்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல, இதை தெரிஞ்சுக்காம வந்து நானும் தொல்லை பண்ணிட்டேன் என வருத்தமாக சொன்னார். பிரதீப்பும், சீக்கிரமா அவரை வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம், பண்ண வேண்டியதை எல்லாத்தையும் பண்ணி சகல மரியாதையோட அவரை அடக்கம் பண்ணணும் என பிரதீப் சொல்லிக் கொண்டே இருந்தான். கல்கியோ சில கணங்கள் அவனை முறைத்து பார்த்தாள். பின்னர், இனிமே நடக்க போறது எல்லாத்தையும் நான் முடிவு பண்ற என சொல்லிவிட்டு அந்த அதிகாரியை பார்த்து பேச ஆரம்பித்தாள். நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும், தயவு செஞ்சு இந்த உதவியை நீங்க கண்டிப்பா பண்ணணும் என கேட்டாள். உடனே அந்த அதிகாரியும், மேடம், நீங்க தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓனர், உலகத்திலேயே சிறந்த டாக்டர்னும் எனக்கு தெரியும், நீங்க எது கேட்டாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் என்றார். உடனே கல்கியோ, இப்ப கிருஷ்ணமூர்த்தி இறந்துட்டாரு, அவர் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாரு, இந்த விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியும், இதை அப்படியே வச்சிருக்கணும், வெளியே யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும், இந்த விஷயம் வெளியே போனா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் என சொன்னாள். அதை கேட்ட அனைவரும் குழப்பமாக விழித்தார்கள். ராமச்சந்திரன் கூட இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்க அண்ணனே நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டான், இனிமே எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணணும், அவனுக்கு எல்லா மரியாதையும் கொடுத்து முறைப்படி செய்ய வேண்டியதை பண்ணி முடிக்கணுமே என சொன்னார். அதை கேட்ட கல்கியோ, அப்பா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது, ஆனா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்க கதைய முடிக்கணும், இல்லனா அவங்க நம்ம குடும்பத்துக்கு தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அதுக்காக தான் சொல்றேன், இது பண்ணது யாருன்னு நாம கண்டுபிடிக்கணும், அதுக்காக அண்ணன் இறந்து போன விஷயத்த நமக்குள்ள வச்சிருக்கிறது அவசியம் என சொன்னாள். இதை கேட்ட அனைவரும் குழப்பத்தில் ஆழ்ந்தார்கள். இந்த அதிகாரியோ, மேடம், நான் உங்களுக்கு உதவி பண்ண ஒத்துக்கிட்டாலும் இதை எப்படி பண்றது, எப்படி இருந்தாலும் இந்த விஷயம் வெளியே பரவிருமே என கேட்டார். கல்கியோ, நிச்சயமா வரதான் செய்யும், எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கேன், அண்ணனோட உடம்ப இங்கிருந்து எடுத்துட்டு போய் குளிர்சாதன பெட்டியில வைங்க, அங்க அது பத்திரமா இருக்கும், நாம இங்க அவர் உயிரோடு இருக்கிற மாதிரியும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிற மாதிரியும் பண்ணணும், அதையே எல்லார்கிட்டயும் சொல்லி நம்பவும் வைக்கலாம், அதுதான் நல்லது என்றாள். கல்கி இதை மையமாக வைத்துதான் பல திட்டங்களை தீட்டுகிறாள் என்பது அங்கு இருப்பவருக்கு புரிய ஆரம்பித்தது. ஆகவே அவள் சொல்வதை ஏற்றுக்கொண்டார்கள். சிலர் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் கல்கி பல விஷயங்களை சொல்லி சம்மதிக்க வைத்தாள். இறுதியாக அந்த அதிகாரியும், மேடம், நீங்க சொல்றத நாங்க அப்படியே பண்றோம் என சொன்னார்.
பின்னர் கல்கி அந்த அதிகாரியையும் நர்ஸையும் அங்கிருந்து அனுப்பி வைத்தாள். இறுதியாக பிரதீப்பை பார்த்து பேசத் தொடங்கினாள். பிரதீப், இப்ப நாம நம்மளோட திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது என சொன்னாள். அவனும், சரி, நாம இதை கண்டிப்பா பண்ணுவோம். அதுதான் நான் கிருஷ்ணமூர்த்தி பாஸுக்கு பண்ற கடைசி மரியாதை என சொன்னான். கல்கியோ, இப்ப கிருஷ்ணமூர்த்தி பொழைச்சுக்கிட்டாரு, அவர் சீக்கிரமே சுய நினைவுக்கு வந்துருவாருன்னு எல்லார்கிட்டயும் தகவல் பரவணும். அதை கேட்டு அவர் இப்படி பண்ணவ கண்டிப்பா பயப்படுவான். அவன் ஏதாவது முயற்சி பண்ணா அவனை கையும் களவுமா நாம பிடிக்கணும். அதை வச்சு இத பண்ணது யாருன்னு நாம தெரிஞ்சுக்கலாம் என சொன்னாள். பிரதீப்பும், நீங்க சொல்றது நல்ல யோசனை தான், ஆனா இதுல நிறைய ஆபத்து இருக்கிற மாதிரி தெரியுது என கேட்க கல்கியோ, ஆமா, நிச்சயமா இதுல ஆபத்து இருக்கு. இருந்தாலும் நம்மளால இதை சமாளிக்க முடியும். ஹாஸ்பிட்டல் மொத்தத்தையும் நீ கட்டுப்படுத்து, இங்க யாரையும் வரவிடாம பாத்துக்கோ, அதுவே நமக்கு போதும் என சொன்னாள். அவனும் அதை ஏற்றுக்கொண்டான். சரிங்க கல்கி, நீங்க சொன்ன மாதிரியே நாம பண்ணிடலாம். நம்ம பாஸ இந்த நிலைமையில கொண்டு வந்தவங்கள மொத்தமா அழிக்கணும் என உணர்ச்சி வசமாக பேசினான். இவ்வாறு சிறிது நேரம் அவர்களுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடந்தது. கல்கி அடுத்து செய்ய வேண்டிய திட்டங்களை குறித்து அனைவருக்கும் சொல்லி புரிய வைத்தாள். அதை செயல்படுத்தவும் ஆரம்பித்தாள். பிரதீப்பும், பாஸ் உயிரோடு இருக்கிற விஷயத்த என்னால சுலபமா பரப்ப முடியும், அத நான் பாத்துக்கிறேன் என்றபடி தனது வேலைகளை ஆரம்பித்தான். அடுத்த சிறிது நேரத்தில் கிருஷ்ணமூர்த்தி அபாய கட்டத்தை தாண்டிவிட்டார். மேலும் சுய நினைவுக்கும் திரும்பிவிடுவார் எனும் தகவல்கள் நாடு முழுவதும் பரவ ஆரம்பித்தது. பலரும் இதை பற்றி ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் பேசினார்கள். மீடியாக்காரர்களும் மொத்தமாக சூழ்ந்து கொண்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும் டாக்டர்களிடம் பேட்டி எடுக்க ஆரம்பித்தார்கள். கல்கி சொல்லிக் கொடுத்தவற்றை அந்த ஹாஸ்பிட்டலில் மருத்துவ அதிகாரியும் தெளிவாக மீடியாக்காரர்களிடம் பேச தொடங்கினார். நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய சாதனைய பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நடக்கிறது வரலாற்றுல இதுதான் முத தடவை. இதனால உலக அளவுல எங்க ஹாஸ்பிட்டல் பேர் எடுத்திருக்கு என சொன்னார். எபிசோட் 613. அந்த மருத்துவ அதிகாரி சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் பத்திரிகைக்காரர்கள் மிகவும் ஆர்வமாக கேட்டுக்கொண்டார்கள். அவரும் தொடர்ச்சியாக இதனை பற்றியே பேசி வந்தார். எங்க ஹாஸ்பிட்டலோட பேரு உலக அளவுல போக போகுது. யாராலையும் பண்ண முடியாத சாதனைய நாங்க பண்ணியிருக்கோம் என சொன்னார். அதை கேட்ட ஒரு பத்திரிகைக்காரனும், சார், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இப்ப கிருஷ்ணமூர்த்தி சாரோட உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப அவர் எங்களை வந்து பாக்கலாமே, எங்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் என சொன்னான். அதை கேட்ட அதிகாரியோ சற்று குழம்பி போனார். இருந்தாலும் கல்கி சொல்லிக் கொடுத்த விஷயங்களை வைத்து தொடர்ச்சியாக பேசினார். நீங்க சொல்றது எங்களுக்கு புரியுது. அவரோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த ஆபத்தான சூழ்நிலையை நாங்க சரி பண்ணிட்டோம். ஆனா அவர் இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதா இருக்கு. அவர் ரெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை வந்து பாப்பாரு, பேட்டி கொடுப்பாரு. அதுக்கு நான் பொறுப்பு என சொன்னார். இவ்வாறு அவர்கள் கேட்ட பல கேள்விகளுக்கு அந்த அதிகாரியும் சுதாரிப்புடன் பதிலளித்தபடியே இருந்தார். கல்கி அனைத்தையும் சற்று தள்ளி இருந்து பார்த்துவிட்டு மெதுவாக அந்த பகுதியை விட்டு நடக்க ஆரம்பித்தாள். அங்கிருந்து கிளம்பியவள் வேகமாக தனது வீட்டை நோக்கி சென்றாள். வீட்டிற்குள் நுழையும் போது தோட்டத்தில் 3 குழந்தைகளும் விளையாடிக் கொண்டிருப்பதை கண்டாள். உடனே இவளுக்கு சற்று உற்சாகம் வர அவர்களை சென்று பார்த்தாள். அந்த குழந்தைகளும் இவளை பார்த்துவிட்டு மிகவும் வேகமாக ஓடி வந்தனர். அவர்களுக்கு அருகே நின்று உற்சாகமாக பேச ஆரம்பித்தார்கள். அபியோ, அம்மா, மாமாவோட உயிரை காப்பாத்திட்டீங்களா? அவரு இப்போ ரொம்ப நல்லா இருக்காருன்னு கேள்விப்பட்டோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என சொன்னான். அதுபோல ரக்ஷிதாவும், கிருஷ்ணமூர்த்தி மாமா பிழைச்சுக்கிட்டாரு, இனிமே அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்லம்மா என கேட்டாள். அதற்கு கல்கியோ வெறுப்பாக, அவர் இப்ப பிழைச்சுக்கிட்டாரு, இனிமே எந்த பிரச்சனையும் வராது என சொன்னாள். மேலும், ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா என கேட்க கவினோ, இல்லம்மா, அப்பாதான் யாரு கூடயோ போன்ல பேசிட்டு இருக்காரு, அத நாங்க எல்லாருமே கேட்டோம். அதுல இருந்துதான் கிருஷ்ணமூர்த்தி மாமா பிழைச்சுக்கிட்டாருன்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு என சொன்னான். கல்கியின் மனதில் மின்னல் அடிக்க தொடங்கியது. அப்பாவா? அவர் எங்க இருந்தாரு? எப்படி அவர் பேசுறத நீங்க கேட்டீங்க என கேட்க அபி அதற்கு பதில் சொன்னான். அப்பா ஆபீஸ் ரூம்ல தான் போன்ல பேசிட்டு இருந்தாரு. அப்பதான் கிருஷ்ணமூர்த்தி மாமாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, அவர் பிழைச்சுக்கிட்டாருன்னு சொன்னாரு
என சொன்னான். கல்கியோ, சரிதான், நியூஸ்ல வர்றதுக்கு முன்னாடியே இவருக்கு தெரிஞ்சிருக்கு போல, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு என நினைத்து கொண்டாள். விஜயின் மேலிருந்த சந்தேகம் அவளுக்கு அதிகரிக்க தொடங்கியது. இறுதியாக, சரி நீங்க போய் விளையாடுங்க, உங்க அப்பா இப்போ எங்க இருக்காருன்னு நான் பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து கிளம்பினாள். கல்கி வேகமாக விஜயின் ஆபீஸை நோக்கி சென்றாள். வீட்டில் இருந்தபடியே ஆபீஸ் வேலைகளை கவனிப்பதற்காக விஜய் அப்படி ஒரு அறையை வைத்திருந்தான். அந்த அறையின் வாசல் கதவு கூட திறந்துதான் இருந்தது. அதன் அருகில் நின்ற போது கல்கிக்கு விஜய் உள்ளே பேசிக்கொள்வது கேட்டது. அவன் இன்னும் தொடர்ச்சியாக யாருடனோ போனில் தான் பேசியபடி இருந்தான். அவன் பேசும் வார்த்தைகள் இவள் காதில் விழவில்லை என்றாலும் அவன் பதட்டமாகவும் குழப்பமாகவும் பேசுவது போல தெரிந்தது. அதை சில கணங்கள் கேட்டவள் கதவை தள்ளிவிட்டு உள்ளே நுழைந்தாள். இவளை கண்டவுடன் விஜய் பதட்டமாக போனை கட் செய்துவிட்டு, வா வா கல்கி வா, எங்க ஹாஸ்பிட்டல் இருந்து வரியா என சாதாரணமாக பேசுவது போல பேச்சை ஆரம்பித்தான். கல்கி வித்தியாசமாக சிரித்துக்கொண்டு அவனுக்கு அருகே சென்று அமர்ந்தாள். பின்னர், விஜய், போன்ல யார் கூட பேசிட்டு இருந்தீங்க? குழப்பமா பேசின மாதிரி இருந்துச்சு என கேட்க அவனோ, ஆபீஸ் வேலையில இங்க இருந்து பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனாலதான் நிறைய பேர் கூட போன் பேசுற மாதிரி வருது என சொன்னான். மேலும், கல்கி, கிருஷ்ணமூர்த்தியை நீ காப்பாத்திட்ட போல, அவருக்கு நீ ட்ரீட்மெண்ட் பாக்குறப்பயே எனக்கு தெரியும் என சொன்னான். அதை கேட்ட கல்கியோ, ஆமா, நானும் முடிஞ்ச அளவு ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், அவரும் எப்படியோ பழிச்சுக்கிட்டாரு, இது நல்ல விஷயம் தானே என சொல்ல விஜய், ஆமா இது நல்ல விஷயம்தான், நானும் இததான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், அவரை எப்ப பார்க்க முடியும்னு சொல்லு, நானும் வந்து பாக்குறேன் என சொன்னான். கல்கியும், கண்டிப்பா நீங்க வருவீங்கன்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் என சொல்லிவிட்டு தனது வேலைகளை கவனிப்பதற்காக எழுந்து சென்றாள். விஜயும் தனது ஆபீஸ் வேலைகளை கவனிக்க தொடங்கினான். கல்கி என்னதான் தைரியமாக இருப்பது போல வெளியே காட்டிக்கொண்டாலும் மனது முழுவதும் அவளது வருத்தம் பரவி இருந்தது. கிருஷ்ணமூர்த்தி இறந்ததை இவளால் தாங்கிக் கொள்ளவே இயலவில்லை என்று சொல்லலாம். கல்கி ஓய்வாக தனது இடத்தில் படுத்திருந்த போது மீண்டும் அவளின் போன் அடித்தது. அதை எடுத்து பார்த்தவுடன் அதில் தனிஷ்கா அழைத்திருப்பதை கண்டாள். இவைய இப்ப போன் பண்றா? ஒருவேளை கிருஷ்ணமூர்த்தி பத்தி ஏதாவது உண்மை தெரிஞ்சிருச்சா என நினைத்து கொண்டே போனை எடுத்தாள். இவள் போனை எடுத்தவுடன் மறுமுனையில் பேசிய தன்ஷிகா கத்த ஆரம்பித்தாள். கல்கி, உன்னை நான் எவ்வளவு நம்பின, நீ போய் இப்படி பண்ணலாமா? இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டியே என கத்தினாள். உடனே கல்கிக்கு மின்னல் அடிக்க தொடங்கியது. நிச்சயமா அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு போல, இப்ப என்ன சொல்லி அவளை சமாளிக்கிறது என நினைத்தவள், என்ன தனிஷ்கா சொல்ற, நான் இந்த விஷயத்த உன்கிட்ட மறைச்சேன் என கேட்க அவளோ, அவர் பிழைச்சிட்டாரு, அவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டிவி மீடியா எல்லாமே பேசிட்டு இருக்காங்க, ஆனா நீ அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு இருந்த, ஏன் அப்படி பண்ண என கேட்டாள். உடனே கல்கியோ, ஓ இந்த விஷயம் தான் உனக்கு தெரிஞ்சிருக்கா, நான் கூட வேற என்னமோ நினைச்சு பயந்துட்டேன் என நினைத்தபடியே பேச ஆரம்பித்தாள். தனிஷ்கா, அவளோட உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அததான் நாங்க மீடியா கிட்ட சொன்னோம், அவங்க அதை பெருசாக்கி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இததான் நான் உன்கிட்டயும் சொன்னேன், அவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, ஆனா வெளியே வர இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் என சொன்னாள். அதற்கு தனிஷ்காவும், நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரிதான் இருக்கு, ஆனா அவர் ஒரு தடவை என் கூட போன்ல பேசினா நல்லா இருக்கும் என சொன்னாள். அவள் இவ்வளவு ஆர்வமாக இருப்பதை கண்டு கல்கியின் கண்கள் கலங்கியபடியே இருந்தது. தனிஷ்கா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா போன்ல எல்லாம் பேச முடியாது, நான் சீக்கிரமா உன்னையும் அவரையும் சந்திக்க வைக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத என சொன்னாள். வேறு பல விஷயங்களை பேசி அவளை சமாதானப்படுத்தி போனை வைத்தாள். கல்கி பல சூழ்நிலைகளில் பலரை ஏமாற்ற இருக்கிறாள். அவர்கள் அனைவரும் கல்கியை அழிப்பதற்காக வந்தவர்கள். மேலும் அவளுடன் போராடி தோற்று போனவர்கள் ஏராளம். ஆனாலும் இப்பொழுது முதல் முறையாக தனது நெருங்கிய தோழியும் தனது அண்ணியுமான தனிஷ்காவை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாள். இது கல்கிக்கு மிகப்பெரிய அவமானத்தையும் குற்ற உணர்வையும் ஏற்படுத்தியது. கடைசியில நாம இந்த நிலைமைக்கு வந்துட்டோமே, நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருக்கோமே என்ற குற்ற உணர்வு அவளுக்கு ஏற்பட்டது. அவள் எவ்வளவுதான் ஆறுதல் சொல்லிக் கொண்டாலும் அந்த உணர்வு மட்டும் இவள் மனதிலிருந்து மறையவே இல்லை. இந்த உண்மை வெளியே தெரியற அன்னைக்கு நான் எப்படி தனிஷ்காவை சமாளிப்ப, அவ என்னை பத்தி ரொம்ப மோசமா நினைப்பாளே என நினைத்து குழம்பிக் கொண்டிருந்தாள். இவ்வாறு இந்த வருத்தமும் கிருஷ்ணமூர்த்தி இறந்து போன வருத்தமும் சேர்ந்து
அவளை பாடாய் படுத்த இரவு நேரத்தை தூக்கமின்றி கழித்தாள். மறுநாள் காலையில் எழுந்தபோது அவள் மனதில் சில திட்டங்கள் உருவாகி இருந்தது. நம்ம இன்னைக்கு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அரவிந்த நேரா போய் பார்க்கலாம். அவர்கிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சுக்க வழி இருக்கான்னு தேடலாம். அவர் மட்டும் வாயை திறந்து பேசினா போதும். இது எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்காங்கன்னு நாம கண்டுபிடிச்சிடலாம் என பல திட்டங்களை மனதிற்குள் போட்டாள். அந்த திட்டங்கள் கொடுத்த ஆர்வத்தில் காலை உணவை முடித்துவிட்டு வேகமாக வீட்டை விட்டு வெளியே வந்தாள். அவள் தனது காரை கிளப்பிக் கொண்டு சரியாக ஈஸ்வர குடும்பத்தின் வீட்டை விட்டு வெளியே வரும் சமயத்தில் அவளுக்கு எதிரே மற்றொரு கார் வந்து நின்றது. கல்கியின் வழியை தடை செய்வது போல அந்த கார் நிற்பதை கண்ட கல்கியோ, யாரது இப்படி வந்து காரை நிறுத்துறது? காலையிலேயே நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்க யாராவது வந்துட்டாங்களா என நினைத்தபடி அந்த காரை பார்த்தாள். அதிலிருந்து பிரதியா இறங்கினாள். உடனே இவளுக்கு ஆச்சரியமும் குழப்பமும் ஒரே நேரத்தில் வந்தது. இவளும் காரிலிருந்து இறங்கி, என்ன பிரதியா, உன்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த, ஆனா திடீர்னு வந்துட்ட என்றபடியே அவளை சென்று அணைத்துக் கொண்டாள். அவளோ, அண்ணே, அங்க நிறைய வேலை இருந்தது உண்மைதான். ஆனா எப்படியோ எல்லாத்தையும் சீக்கிரமா முடிச்சிட்டேன். நாங்க பிடிக்க வேண்டிய ஆளையும் பிடிச்சிட்டோம். உடனே லீவு போட்டுட்டு உங்களை தேடி வந்துட்டேன் என சொன்னாள். இன்டர்போல் அதிகாரிகள் அணியக்கூடிய சிறப்பு யூனிஃபார்மை அவள் அணிந்திருப்பதை கண்டு கல்கி ஆச்சரியப்பட்டு போனாள். முன்னர் அவள் அந்த அணியில் பணிபுரிந்து இருந்தாலும் இப்பொழுது அதில் பல உயர் பதவிகளையும் இப்பொழுது வாங்கி இருக்கிறாள். இது அனைத்தும் கல்கியின் மனதில் வந்து செல்ல, பிரதியா, நீ சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்க. அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து நாம கொஞ்சம் விஷயத்த தெரிஞ்சுக்கணும். நீ இப்ப என் கூட வரியா, இல்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா கிளம்பலாமா என கேட்டாள். அவளும், ரெஸ்ட் எல்லாம் வேண்டானே, நானும் அதை பத்தி தான் பேசலாம்னு நினைச்சேன். எங்க நாடு முழுவதும் கிருஷ்ணமூர்த்தி அண்ணாவை பத்தி தான் பேசிட்டு இருக்கு என சொன்னாள். அதற்கு கல்கியும், ஆமா, அது எனக்கு நல்லாவே தெரியுது, வா நம்ம உடனே அங்க போலாம் என்றபடியே கிளம்ப முற்பட்டார்கள். அப்பொழுது திடீரென மூன்றாவதாக ஒரு கார் அங்கே வந்து நின்றது. கல்கியும் பிரதியாவும் குழப்பமாக, யார் அது நம்ம பாதையை அடைச்சுக்கிட்டு வந்து நிக்கிறது என நினைத்து பார்த்தார்கள். பிரதியாவோ, ஏய் வண்டி எடு முதல்ல, நாங்க போக வேண்டாமா என சொல்லிக்கொண்டே அந்த கார்காரனுடன் சண்டைக்கு போனாள். அந்த காரிலிருந்து ரெக்ஸ் இறங்கினான். அவனை கண்டவுடன் பிரதியா முகத்தில் வெறுப்பு அதிகமாக வந்தது. கல்கியோ அதிர்ச்சியாக, இப்பதான் பிரதியா எனக்கு உதவி பண்றேன்னு சொன்னா, அதற்கெடுக்குதான் இவன் வந்திருக்கானோ என நினைத்து கொண்டே அவனை பார்த்தாள். அவனும் கல்கி அருகே வந்து பேச ஆரம்பித்தான். மேடம், நல்லா இருக்கீங்களா? இங்க எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கா என கேட்க கல்கியோ, பரவாயில்ல, நான் நல்லா இருக்கேன், இங்க எல்லா விஷயமும் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு என வெறுப்பாக சொன்னாள். அவனும் பிரதியாவை திரும்பி பார்த்து, பிரதியா, நீ இந்தியாவுக்கு வரப்போறேன்னு நேத்துதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இங்க வந்தா எப்படியும் இந்த வீட்டுக்கு வருவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஓடி வந்துட்டேன் என்றபடியே அவளை நெருங்கி சென்றான். அவளோ, இந்த மாதிரி முன்னாடி வந்து நிக்காதன்னு எத்தனை தடவை சொல்றது, மரியாதையா ஓடி போயிடு, இனிமே என் பக்கமே வந்துராத என சொல்லிவிட்டு தனது காரில் ஏறினாள். கல்கியோ, ரெக்ஸ், வந்தது வந்துட்டேன், என் காரை எடுத்து உள்ள விட்டுரு, நான் பிரதியா கூட போயிட்டு வரேன் என்றபடி அவளுடன் ஏறி தனது பயணத்தை தொடர்ந்தாள். இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனையை சமாளிப்பதில்தான் கல்கி மும்முரமாக இருந்தாள். ஆகவே அந்த ரெக்ஸிடம் எதுவும் பேசவில்லை. இருவரும் கிளம்பி செல்வதை மிகவும் ஏமாற்றமாக பார்த்தபடி ரெக்ஸ் சில கணங்கள் அப்படியே நின்றான். பின்னர் கல்கி சொன்னது போல கல்கியின் காரை கிளப்பிக் கொண்டு அதை நிறுத்தும் இடத்திற்கு ஓட்டி சென்றான். ரெக்ஸ் மற்றும் பிரதியாவுக்கு இடையே சில வருடங்களாக பழக்கம் இருந்தது. ஆனால் அவன் தெரியாமல் செய்த ஒரு தவறை காரணம் காட்டி பிரதியா அவனை விட்டு பிரிந்து இருந்தாள். இப்பொழுதும் அவனின் மேல் பயங்கரமான கோபத்தில்தான் இருக்கிறாள். கல்கி அதனை குறித்து மெதுவாக பேச ஆரம்பித்தாள். உனக்கும் ரெக்ஸுக்கும் இடையில என்ன பிரச்சனைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ரெக்ஸ் பண்ண எதையும் தெரிஞ்சு பண்ணல. அதுல நீ சம்பந்தப்பட்டிருக்கன்னு கூட அவனுக்கு தெரியாது. அதுவும் இல்லாம உனக்கு சரியான ஜோடி அவன்தான். பேசாம அவனை கல்யாணம் பண்ணிக்கோ என சொன்னாள். உடனே பிரதியா சில கணங்கள் கல்கியை எரிச்சலாக பார்த்தாள். பின்னர், அனி, என்னால் அப்படி எடுத்துக்க முடியல. நான் எப்போ ரெக்ஸ பக்கத்துல போனாலும் அவன் பண்ண துரோகமோ அதனால இறந்து போனவர் ஞாபகம் தான் அதிகமா வருது. அப்படி இருக்கிறப்போ என்னால எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதனாலதான் அவனை மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் என சொன்னாள். கல்கியோ, நீ சொல்றது எனக்கு புரியுது பிரதியா. ஆனா ரெக்ஸ் நல்லவன், உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். ரெக்ஸ் தெரியாம பண்ண ஒரு தப்ப மட்டுமே வச்சு நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட கூடாது. அதுக்காக தான் நான் இவ்ளோ பேசிட்டு இருக்கேன்
என சொன்னாள். அதற்கு பிரதியாவோ, அதெல்லாமே எனக்கு புரியுது அண்ணி. அதை ஏத்துக்க முடியாத சூழ்நிலையில தான் நான் இருக்கேன். தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க என சொன்னாள். அதற்கு மேல் கல்கியும் இதனை குறித்து பேசவில்லை. அவள் தனக்கு செய்ய போகும் உதவியை கெடுத்துக்கொள்ள விரும்பாததால் இப்பொழுது அமைதியாக இருந்தாள் கல்கி. எபிசோட் 614. கல்கி அமைதியாகவே தனது பயணத்தை பிரதியாவுடன் தொடர்ந்தாள். சில நிமிட இடைவேளைக்கு பிறகு பிரதியா பேச ஆரம்பித்தாள். அண்ணி, இப்ப இருக்கிற நிலைமையில என்னால யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. வாழ்நாள் எல்லாம் இப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன் என சொல்ல கல்கிக்கோ பெரும் அதிர்ச்சி வந்தது. பிரதியா, ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க? உனக்கு ரெக்ஸ பிடிக்கலன்னு சொல்லு. அதுக்காக இப்படி எல்லாம் பேசாத என சொன்னாள். அதற்கு பிரதியாவோ, ரெக்ஸ மட்டும் இல்ல அண்ணி, எனக்கு யாரையுமே பிடிக்கல. இனிமே வாழ்நாள் எல்லாம் முழுசும் இந்த மாதிரி இன்டர்போல்ல வேலை பார்த்துட்டு காலத்தை கழிக்கலான்னு இருக்கேன் என உறுதியாக சொன்னாள். இந்த முடிவு கல்கிக்கு பெரும் அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் கொடுத்தது. அதனை குறித்து அவள் பல விஷயங்களை பேச விரும்பினாள். ஆனாலும் இப்பொழுது இருக்கும் மனநிலையில் ஏதேனும் பேசினால் பிரதியா கோபப்படுவாள் என்று நினைத்து அமைதியாக இருந்தாள். பிரதியா, நீ சொல்றத யாராலே ஏத்துக்க முடியாது. அது உனக்கே நல்லா தெரியும். இத பத்தி நாம அப்புறமேல பேசலாம் என சொல்ல பிரதியாவோ, சரிங்க அண்ணி, முதல்ல வந்த வேலைய பாப்போம். அந்த இன்ஸ்பெக்டர் அரவிந்த போய் என்னன்னு பார்த்து பேசிட்டு வரலாம் என்றாள். அதே எண்ணத்துடன் இருவரும் அந்த இன்ஸ்பெக்டரின் ஆபீஸை நோக்கி காரில் சென்றார்கள். அடுத்த சில நிமிடங்களில் கார் இன்ஸ்பெக்டரின் ஆபீஸை அடைந்தது. கல்கியும் பிரதியாவும் உள்ளே நுழைவதற்கு அனுமதி கேட்டார்கள். அவர்கள் வந்திருப்பதை உணர்ந்த இன்ஸ்பெக்டர் அரவிந்தோ, இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது போல, எப்ப பார்த்தாலும் நம்மள தொல்லை பண்றதுக்கு சரியா வந்துடுறாங்க என நினைத்து கொண்டார். ஆனாலும் வேறு வழி இல்லாமல் அவர்களை சந்திப்பதற்கு சம்மதம் தெரிவித்தார். சில நிமிடங்களில் கல்கியும் பிரதியாவும் இன்ஸ்பெக்டரின் அறைக்குள் நுழைந்தார்கள். கல்கி குறித்து அவருக்கு ஏற்கனவே தெரிந்தாலும் அவரின் பார்வை இப்பொழுது பிரதியாவின் மேல் விழுந்தது. அவளின் முகத்தை பார்த்தபோது இவருக்கு சற்று அதிர்ச்சி ஏற்பட்டது. இவங்க போட்டிருக்கிற யூனிஃபார்ம் இன்டர்போல் பெரிய அதிகாரிங்க போட வேண்டியது. அப்போ இவங்களும் பெரிய ஆளா இருப்பாங்களோ என நினைக்க ஆரம்பித்தார். அந்த சமயத்தில் பிரதியா தனது பாக்கெட்டில் இருந்து ஐடி கார்டை எடுத்து காட்டினாள். நீங்க நினைக்கிறது சரிதான், நான் இன்டர்போல்ல பல வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன் என சொல்ல அவரோ, நாம நினைக்கிறது கூட அப்படியே சொல்லிடுறாங்க, இவங்க கிட்ட நம்ம உஷாராதான் இருக்கணும் என நினைத்து கொண்டார். பின்னர் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினார். வாங்க மேடம், நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும் என மரியாதையாகவே பேச ஆரம்பித்தார். கல்கியோ, நாங்க எப்போ உங்ககிட்ட கேக்குறது ஒரே ஒரு உதவிதான். எங்க அண்ணனோட ஆக்சிடென்ட் பத்தி உண்மையான தகவலை சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி மாத்தி மாத்தி பேசாதீங்க என்று சொன்னாள். அதற்கு அந்த இன்ஸ்பெக்டரோ, மேடம், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நான் உங்ககிட்ட எதுவுமே தப்பா சொல்லல, நடந்த உண்மையை தான் சொன்னேன். ஆனா அதை உங்களால ஏத்துக்க முடியல. உங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆன வருத்தத்துல நீங்க இருக்கிறதாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க என சொன்னார். இருந்தாலும் கல்கி விடவில்லை. இப்படி பேசுறத முதல்ல நிறுத்துங்க. யார் சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? அதை மட்டும் எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க கிளம்பி போறோம் என சொன்னாள். அரவிந்தோ, நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆதாரமே இல்லாம நான் தப்பு பண்றேன்னு சொன்னா எப்படி ஏத்துக்கிறது? வழக்கமா ஒவ்வொரு கேஸையும் எப்படி டீல் பண்ணணுமோ அதே மாதிரிதான் நானும் இத பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம என்னோட நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க என்றார். அது கேட்ட பிரதியாவோ, நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. இப்ப என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. ஆனா ஆதாரம் நிச்சயமா ஒரு நாள் கிடைக்கும். ஆனா உங்களை சும்மாவே விடமாட்டா அன்னைக்கு, அதை மட்டும் பாத்துக்கோங்க என மிரட்டும் குரலில் சொன்னாள். உடனே இன்ஸ்பெக்டரும், மேடம், இன்டர்போல்ல நீங்க பெரிய ஆளா இருக்கலாம், என்னை விட பெரிய புத்திசாலியா கூட இருக்கலாம். நான் உங்களை மதிக்கிறேன், தேவையான மரியாதையும் கொடுக்கறேன். ஆனா இது என்னோட போலீஸ் ஸ்டேஷன், உங்க ஆபீஸ் கிடையாது. இங்க நான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும். உங்களோட அதிகாரம் இங்க செல்லாது என சொன்னார். அவர் தன்னை அவமானப்படுத்துவதற்காக இப்படி பேசுகிறார் என பிரதியாவிற்கு புரிந்தது. கல்கியோ, சரி, இந்த மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்தலாம். எனக்கு இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் தேவை, அதை மட்டும் கொடுத்தா நான் போய்கிட்டே இருப்போம் என்றாள். இன்ஸ்பெக்டர் அரவிந்தும், சொல்லுங்க மேடம், என்ன வேணாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு தரேன் என சொல்ல அவளோ, அண்ணாவுக்கு ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல CCTV கேமரா நிறைய இருந்திருக்கு. அதுல இருந்து அந்த வீடியோ எங்களுக்கு வேணும். ஒரு காப்பி மட்டும் போட்டு கொடுங்க
என சொன்னாள். அதை கேட்டதும் இன்ஸ்பெக்டர் அரவிந்த் முகத்தில் அதிர்ச்சி சில நொடிகள் பரவியது. பின்னர் சுதாரிப்புடன் பேச ஆரம்பித்தார். அந்த வீடியோ எல்லாம் கவர்மெண்ட் கேமரால எடுக்கப்பட்டது. சாதாரணமா யாருக்கும் கொடுக்க முடியாது, கொடுக்கவும் கூடாது. அது உங்களுக்கு வேணும்னா கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு தரேன் என்றார். கல்கியோ, நீங்க கேஸ பத்தியும் உருப்படியா விசாரிக்க மாட்டீங்க, நாங்க கேக்குற ஆதாரத்தையும் கொடுக்க மாட்டீங்க, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க என எரிச்சலாக கேட்க, அவரோ, உங்களுக்கு உதவி பண்ணணும்னு என்னோட மனசு சொல்லிட்டுதான் இருக்கு. ஆனா சட்டப்படிதான் எல்லாத்தையும் என்னால பண்ண முடியும். அததான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் என சொன்னார். அவர் பேசுவதும் நடந்து கொள்ளும் முறைகளும் கல்கிக்கு ஏமாற்றத்தையும் கோபத்தையும் தான் அதிகப்படுத்தியது. இருந்தாலும் மிகவும் கடினப்பட்டு தனது மனதை அமைதியாக்கி கொண்டு பேசினாள். அருகே இருந்த பிரதியாவோ, நான் கேட்ட உங்களால கொடுக்க முடியாதா? இன்டர்போல் ஆபீசருக்கு எல்லா இடத்துலயும் மரியாதையும் பவரும் இருக்கு, அது உங்களுக்கு தெரியும் தானே என கேட்க, அந்த இன்ஸ்பெக்டரோ, மேடம், நீங்க சொல்றது ரொம்ப சரியான விஷயம்தான். உங்களுக்கு எல்லா இடத்துலயும் அதிகாரம் இருக்கு. நீங்க என்கிட்ட இருந்த அந்த வீடியோவை இப்ப வாங்கிட்டும் போகலாம். அப்படி பண்ணீங்கன்னா நான் இதை பத்தி மேலிடத்துக்கு ரிப்போர்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா வரத நீங்க சமாளிச்சுக்கோங்க என சொன்னார். இப்பொழுது பிரதியா விடுமுறையில் வந்திருப்பதால் தனது அதிகாரங்களை பயன்படுத்த முடியாது. அப்படி ஏதேனும் செய்து அது பிரச்சனையில் முடிந்தால் அவள் தனது உயர் அதிகாரிகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதை சுட்டிக்காட்டிதான் இந்த இன்ஸ்பெக்டர் பேசினார். இவ்வாறு 3 பேரும் மாறி மாறி சிறிது நேரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். இறுதியாக பிரதியாவோ, அண்ணி, முதல்ல நாம இங்கிருந்து கிளம்பலாம், இதை சமாளிக்க வேற வழி இருக்கும் என சொல்லி அழைத்தாள். வேறு வழி இல்லாமல் கல்கியும், இதெல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு பலன் கிடைக்கும் என எரிச்சலாக சொல்லிவிட்டு பிரதியாவுடன் நடக்க ஆரம்பித்தாள். அடுத்த சிறிது நேரத்தில் இருவரும் அந்த ஆபீஸை விட்டு வெளியே வந்தார்கள். வெளியே வந்த பிறகு கல்கி மிகவும் சோர்வாக இருப்பதை கண்டு பிரதியா குழப்பமாக பேச ஆரம்பித்தாள். அண்ணே, உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா நீங்க ஈஸியா ஹேக் பண்ணி எடுக்கலாமே, பின் எதுக்காக இவர்கிட்ட எல்லாம் போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க என கேட்டாள். கல்கியோ, ஹேக் பண்றது பெரிய விஷயம் இல்ல, அந்த சிசிடிவி கேமரா இந்த நகரத்துல இருக்கிற எல்லா டிராபிக் சிக்னல் கூட கனெக்ட் ஆகி இருக்கும். நாம ஏதாவது தப்பா பண்ணிட்டா மொத்த சிக்னலும் குழம்பி போயிடும், தேவையில்லாத பிரச்சனை தான் வந்து சேரும் என சொல்லிக்கொண்டே சென்றாள். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இது காரணம் கிடையாது. கல்கியின் ஹேக்கிங் முறைகள் எப்பொழுதும் சிறந்ததாகவும் நுட்பமாகவும் இருக்கும் என அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவள் இப்பொழுது கிருஷ்ணமூர்த்தி இறந்து போன அதிர்ச்சியில் இருந்தாள். அதனால் வரக்கூடிய பல வகை பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்ற குழப்பம் அவளுக்கு இருந்தது. அதனால்தான் அவளால் தனது ஹேக்கிங் முறைகளை சரியாக பயன்படுத்த முடியாது. ஏதேனும் தவறு செய்து விடுவோம் என நினைத்து பயந்து கொண்டே இருந்தாள். ஆகவேதான் இப்படி சொன்னாள். அதை கேட்ட பிரதியாவோ, அண்ணி, உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க எல்லாத்தையும் ரொம்ப சரியாதான் பண்ணுவீங்க. அதனால இந்த ஹேக்கிங்கையும் உங்களால பண்ண முடியும். உடனே ஹேக் பண்ணி அந்த வீடியோ எல்லாத்தையும் எடுங்க. நாம கிருஷ்ணமூர்த்தி அண்ணாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் என சொன்னாள். உடனே கல்கியும், சரி, நீ இவ்ளோ சொல்றதால முயற்சி பண்ணி பாக்குற, என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் என சொல்லியபடி தனது போனை எடுத்து அவசரமாக வேலை செய்ய ஆரம்பித்தாள். தன் போனையும் அந்த நகரத்தில் உள்ள டிராபிக் சிக்னல் அனைத்தையும் ஒன்றாக இணைத்து ஏதோ சில டெக்னிக்கல் வேலைகளை செய்தபடி இருந்தாள். பிரதியாவோ, அண்ணி, ரொம்ப குழம்பி போயிருக்கிற மாதிரி தெரியுது, அதனாலதான் அவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லனா இந்த மாதிரி ஹேக் பண்றது அவங்களுக்கு ரொம்ப சாதாரணமான வேலைதான் என பலமுறை தன் மனதில் சொல்லிக் கொண்டாள். அடுத்த சிறிது நேரத்தில் கல்கி அதை முடிக்கும் நிலையில் இருந்தாள். அப்பொழுது திடீரென அவளின் போன் அடிக்க ஆரம்பித்தது. அதில் தனிஷ்கா தான் அழைத்திருந்தாள். உடனே கல்கி குழப்பமாக போனை எடுத்து, ஹலோ தனிஷ்கா, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா என கேட்க, அவளோ, கல்கி, இங்க எல்லாமே தப்பாதான் நடந்துகிட்டு இருக்கு. அவருக்கு பெரிய ஆபத்து வரா மாதிரி எனக்கு கனவா வருது. ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல, அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல என சொன்னாள். அதற்கு கல்கியோ, தனிஷ்கா, இந்த மாதிரி கனவெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத, இதெல்லாம் சாதாரணமா வர விஷயம்தான் என சொன்னாள். அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது கல்கி மனதில் படபடப்பு அதிகரித்தது. கண்கள் கூட சிறிதளவு கலங்க ஆரம்பித்தது. கல்கி, கனவுல அவர் என்ன பார்த்து அழுகிற மாதிரி வந்துச்சு. இப்படி வர்றது நல்லது இல்லைன்னு எல்லாருமே சொல்றாங்க. இது நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒரு தடவையாவது அவரை என் கூட பேச வையே. அவருக்கு என்ன ஆயிருக்கு, அவர் என்ன நிலைமையில இருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு உதவியை மட்டும் பண்ணு என சொல்லிக்கொண்டே சென்றாள். அதற்கு கல்கியும்,
தனிஷ்கா, இப்போ உன் வயித்துல இருக்கிற குழந்தையோட நல்லதுக்காகத்தான் நான் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? ஒழுங்கா நான் சொல்றத கேட்டுட்டு ரெஸ்ட் எடு. அண்ணாவும் சீக்கிரமா பிழைச்சுக்குவாரு. அவரே வந்து உன்னை பாப்பாரு என சொன்னாள். அவள் எவ்வளவு சமாதானம் சொன்னாலும் தனிஷ்கா அமைதியடைவது போல தெரியவில்லை. இருந்தாலும் கல்கி விடாமல் பல விஷயங்களை சொல்லி புரிய வைத்தாள். சரி தனிஷ்கா, நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு உன்னை கூப்பிடுறேன். நாம பொறுமையா பேசலாம் என சொல்லிக்கொண்டே போனை கட் செய்தாள். கட் செய்த அடுத்த நொடி கல்கி சத்தம் போட்டு அழ ஆரம்பித்தாள். அண்ணா இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. அத சொல்ல முடியாம அவளை இப்படி கஷ்டப்படுத்திட்டே இருக்கோமே, ஐயோ என்ற நினைவில் அவளின் அழுகை அதிகமாக வந்தது. அருகே இருந்த பிரத்யாவுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. வேகமாக சென்று கல்கியை தேற்றத் தொடங்கினாள். அண்ணி அண்ணி, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இப்படி எல்லாம் அழாதீங்க. இப்படி நீங்களே உடைஞ்சு போற அளவுக்கு என்ன நடந்துச்சு? இங்க என்னதான் பிரச்சனை என பலவாறு கேட்டு அவளை தேற்ற ஆரம்பித்தாள். கல்கியும் சில நொடிகளில் தன்னை சுதாரித்துக் கொண்டு அமைதியடைந்தாள். பிரதியாவோ, அண்ணி நீங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரி இருக்கு. அது என்ன விஷயம்? சீக்கிரமா சொல்லுங்க என கேட்க அவளோ, நீ நினைக்கிற மாதிரி நான் எதையும் உன்கிட்ட மறைக்கல. எல்லாம் இங்க நல்லாதான் இருக்கு என சொல்லி சமாளிக்க பார்த்தாள். ஆனாலும் கல்கியின் கண்கள் கலங்கிக் கொண்டிருந்ததால் பிரதியா இதனை நம்பவில்லை. அண்ணி எதுக்கு தேவையில்லாம போய் சொல்றீங்க? தயவு செஞ்சு உண்மையே சொல்லுங்க என கேட்க கல்கியோ இறுதியாக பேச ஆரம்பித்தாள். பிரதியா, கிருஷ்ணமூர்த்தி அண்ணா நாம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாரு. அவர் இப்போ உயிரோட இல்ல என சொல்ல பிரதியாவின் தலையில் இடி விழுந்தது. அவள் அதிர்ச்சியாக, நீ நீ என்ன சொல்றீங்க? அண்ணா உயிரோட இருக்காருன்னு தானே இந்த நாடு மொத்தமும் பேசிட்டு இருக்கு. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்களே என கேட்க கல்கியோ, இது எல்லாமே என்னோட ஏற்பாடுதான் என சொல்லி நடந்த விஷயங்களை சுருக்கமாக சொல்லி முடித்தாள். அதை கேட்டபோது பிரதியாவுக்கு கல்கியின் நிலை தெளிவாக புரிந்தது. அவள் ஹேக்கிங் செய்ய தயங்கியதற்கான காரணமும் தெரிய வந்தது. அன்னை மனசுக்குள்ள இவ்ளோ பெரிய வருத்தத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க என நினைத்தாள். கல்கியோ, பிரதியா உன்கிட்ட உண்மையே சொல்லிட்டு, ஆனா இத வெளியே எங்கேயோ சொல்லிடாத. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நாம கண்டுபிடிக்கிற வரைக்கும் இது ரகசியமாவே இருக்கட்டும் என சொன்னாள். அவளும், கண்டிப்பானே இத பத்தி நான் வெளியே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்க ஹேக்கிங் எல்லாம் பண்ண வேண்டாம். இந்த சிசிடிவி வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நாம வேற வழி ஏதாவது இருக்கான்னு பாக்கலாம். அப்படி வீடியோ கிடைச்சா உடனே உங்களுக்கு அனுப்பியும் வைக்கிறேன் என சொன்னாள். கல்கியும், ஐயா நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி என சொன்னாள். இறுதியாக பிரதியாவும், சரிங்க நீ இப்ப நாம என்ன பண்ணலாம் என கேட்க கல்கியோ, என் அவினாசில் எங்க குடும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போ. நான் அப்பாவை ஒரு தடவை பாக்குறேன். நீ என்ன இறக்கி விட்டுட்டு இந்த சிசிடிவி வீடியோஸ் எடுக்கிற வேலையை பாரு என சொன்னாள். பிரதியாவும் அதை ஏற்றுக்கொண்டு தனது வண்டியை அவினாசில் எங்க குடும்ப வீட்டை நோக்கி செலுத்தினாள்.